சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவரோட பிறந்தநாள் தினம். இன்றைய தினம் மிக ஒரு சிறப்பான ஒன்று. கேப்டன் விஜயகாந்த் அவரோட இளைய மகன் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களோட பிறந்தநாள் தினம் இன்று சிறப்பான ஒரு நாளாக கேப்டன் விஜயகாந்த் அவரோட பிறந்தநாள் தினம் என்பது தானம் தர்மம் என்று வழங்கிய பொற்காசுகளை பொழிந்தவர் தான் நம்ம கேப்டன். அந்த தர்மத்தோட பிள்ளையோட பிறந்தநாள் தினத்தை இன்று சண்முக பாண்டியனோட ரசிகர்கள் கட் அவுட் பேனர்கள் வச்சு பிரமாதமாக கொண்டாடுகிறார்கள். பொதுவாக இவரை பொறுத்த வரைக்கும் 2015 திரைப்பயணத்தை தொடங்கினார். குறிப்பாக கேப்டன் இருக்கும்போது கேப்டன் அந்த படத்தில் நடிச்சிருக்காரு, சகாப்தம் என்ற திரைப்படம். அதனைத் தொடர்ந்து 2-3 ஆண்டுகள் பிறகு பார்த்திங்கன்னா மதுரை வீரன் என்ற ஒரு திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்தார். அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு பிறகு குறிப்பாக படைத்தலைவன், அதனைத் தொடர்ந்து கொம்பு சீவி என்ற ஒரு 4 திரைப்படங்களை தான் நடிச்சிருக்காரு. குறிப்பாக 2-3 படங்கள் ட்ராப் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு நம்ம சண்முக பாண்டியன் அவர்களை சொல்லும் அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிரபலமான ஒரு நடிகர் தான். குறிப்பாக மற்ற நடிகரோட அதிக ஹைட் வெயிட்டு கொண்டவர் தான். ஆக்ஷன் திரைப்படங்களில் நடிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு நடிகர்னே சொல்லலாம். கேப்டன் விஜயகாந்த் அவரோட இளைய மகன் என்பதை விட பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியிலும் சரி, தன்னோட கேரக்டர்லேயும் சரி, ஒரு சிறப்பான ஒரு நல்ல மனிதன், நல்லா படித்த ஒரு குணமான ஒரு நல்ல நடிகர் தான். குறிப்பாக இவரோட ஹைட்டு வெயிட்டுக்கு நல்ல ஒரு வில்லத்தனமும் சரி, அதனைத் தொடர்ந்து ஹீரோகளில் ஆக்ஷன் ஹீரோவாக நடிக்கக்கூடிய ஒரு திரைப்பிரபலங்களே பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான நடிகர்களே சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நடிகர்களே நம்ம சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்கள். சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களை பற்றி பொதுவாக மற்ற சேனல்லாம் பேசுவாங்களான்னு நமக்கு தெரியாது. சண்முக பாண்டியனை பற்றி ஒவ்வொரு விஷயங்கள் வந்தாலும் நம்ம அதை பற்றி நம்ம அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்போம். அடுத்த புதிய திரைப்படத்திலும் 5 திரைப்படத்தில் ஒப்பந்தம் ஆகியிருக்கா நம்ம சொல்லியிருந்தோம். குறிப்பாக அதுக்கான பேச்சுவார்த்தைகள் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்று மாலைக்குள்ளே பார்த்திங்கன்னா ஈவினிங்குள்ளே ஏதாவது படப்பூஜைகள் இது பண்ணலாம், இல்லை நாளை கூட அந்த அளவுக்கு சில விஷயங்கள்லாம் பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு நம்ம சண்முக பாண்டியனோட திறமைகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு திரைப்படங்களையும் பார்த்துட்டு சண்முக பாண்டியன் அவர்கள் படிப்படியாக முன்னேறி வந்திருக்கிறார். பொதுவாக ஆக்ஷன் சீக்வன்ஸ்லையும் சிறப்பாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகராக வந்திருக்கார். ஸ்டார் சினிமாவை அடுத்த தயாரிக்க போவதாக உள்ளது. அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா ஸ்டார் சினிமா தான் இந்த கொம்பு சீவி திரைப்படத்தையும் தயாரித்தது. அதனைத் தொடர்ந்து கண்டினியூவாக நம்ம சண்முக பாண்டியன் அடுத்த படத்தில் நடிக்க போகிறார். பொதுவாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட குணங்கள், அதிசயங்கள் அப்படியே ஷூட்டிங் ஸ்பாட்டில் சில இடத்துல பார்த்திங்கன்னா எல்லோரும் போய் உட்காந்து இது பண்ணுவாங்க. இவர் அந்த இருக்க டெக்னீஷியன்லேருந்து அங்கே கேமராமேன்லேருந்து எல்லாரு கூடயும் சக பழவி அவங்களோட உட்காந்து சாப்பிடக்கூடிய அந்த குணம் கேப்டன்கிட்ட எப்படி இருந்ததோ அதே குணமும் தன்னோட பிள்ளைகிட்ட இருக்கும்போது பார்த்திங்கன்னா சந்தோஷம். அதனால தான் இளைய கேப்டன் சண்முக பாண்டியன் என ரசிகர்கள் இவரை உச்சத்தில் வச்சு கொண்டாடுதாங்க. இன்றும் மிக பிரபலமாக பேசக்கூடும் அளவுக்கு இவரோட நடிகர் கேரியர்லேயே மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு மிகப்பெரிய ஒரு நடிகராக வருவார். இன்று 4 படம் தான் நடிச்சிருக்கிறாரு. என்னடா அவரை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். 4 படம் தான் சொல்லுவீங்க. 400 படங்களுக்கு மேலே இனி நடித்து மிகப்பெரிய ஒரு ஜாம்பவனாக திரைத்துறையில் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நடிகனாக நம்ம சண்முக பாண்டியன் விஜயகாந்த் வருவார். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவரோட புகழ் கேப்டன் எப்படி ஒரு கேரியரில் இருந்தாரோ 156 திரைப்படங்களில் நடித்து எப்படி இருந்தாரோ அதே போல் சண்முக பாண்டியன் அவர்கள் வருவார். பொதுவாக எல்லா இடங்களிலுமே பார்த்திங்கன்னா பிறந்தநாள் தினத்தை சிறப்பாக கொண்டாடுவாங்க. ரசிகர் மன்றங்கள் அதிகமாக நம்ம சண்முக பாண்டியனுக்கும் கோயம்புத்தூர், திண்டுக்கல் போன்ற பல இடங்களை வச்சுருக்கிறாங்க, நாகர்கோவில். அதனைத் தொடர்ந்து சண்முக பாண்டியன் ரசிகர்களும் எல்லா ஊர்களிலும் இருக்கிறாங்க. குறிப்பாக கேப்டன் ரசிகர்களும் இருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து சண்முக பாண்டியருக்கும் இப்போ இருக்க இளைய தலைமுறைகள் ரசிகர் பட்டாளங்கள் அதிகமாக சண்முக பாண்டியனுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா அடுத்த பட வாய்ப்புகள் எப்போ வரும், அடுத்த திரைப்படத்தில் எப்போ நடிப்பார், நம்ம திரையில் போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமாக இருக்கக்கூடிய நடிகர். பொதுவாக ப்ரொடியூசரும் சரி, அதனைத் தொடர்ந்து இயக்குநர்களும் சரி, நல்ல இயக்குநர்களை வச்சு தான் நம்ம திரைப்படங்கள் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. புதுமுக இயக்குநர்களும் சூப்பரான திரைப்படங்களை கொடுத்து குறைஞ்ச பட்ஜெட்டில் மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படங்களையும் கொடுக்க இயக்குநர்களும் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு திறமை வாய்ந்த இயக்குநர்களும் நிறைய இருக்கிறாங்க. திறமை இல்லாத இயக்குநர்கள்னு சொல்லி அவங்கள வச்சு இயக்குனா கூட படம் கிட்டுங்காகுது. குறைஞ்ச பட்ஜெட்டில் எடுத்தாலும் அந்த படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகுது. அந்த அளவுக்கு பொருளாதார சில விஷயங்கள் இருந்திருந்தாலும் கேப்டன் சினிகேஷனே திரும்ப எடுத்து ஒரு திரைப்படத்தை தயாரிக்க போகுது. அதனைத் தொடர்ந்து ஸ்டார் சினிமா இந்த மாதிரி குறிப்பாக ஒரு 4-5 ப்ரொடியூசர்கிட்ட பேசியிருக்கிறாங்க. அவங்களாம் முன்னுக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம சண்முக பாண்டியன் அவர் இந்த 2026 2 படம் திரையரங்கு, 2-3 படம் திரைக்கு வருகிறது. அதை நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். நிறைய பேர் என்னடா வளன்னு உருட்டுன்னு நிறைய சொல்கிறீங்க. அதெல்லாம் கருத்து இல்லை. சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சண்முக பாண்டியன் அவர்களை பற்றி சில அப்டேட்டுகள் நம்ம கண்டினியூவாக கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். யார் என்ன சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் வாங்கி போய்கிட்டே இருப்போம். அதுதான் நம்மளோட கருத்துக்கள். பொதுவாக சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு நடிகர், ஒரு நல்ல ஒரு குணம் படைத்தவர். இவருக்கு கண்டினியூவாக
அடுத்தடுத்த திரைப்படங்கள் வாய்ப்புகள் வரணும் தான் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ரசிகரோட இதை பார்த்தீங்கன்னா படைத்தலைவன் வந்த உடனே அடுத்து கொம்பு சீவி எப்போ வரும்னு எதிர்பார்த்து கொண்டே இருந்தாங்க. கரெக்டாக அந்த 2025 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த எண்டு முடியக்குள்ளேயும் அந்த திரைப்படத்தை வெளியிட்டுட்டாங்க. ரசிகர்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. அது மாதிரி நல்ல காமெடியானாலும் சரி, ஆக்ஷனாகவும் அது மாதிரி லவ் ஸ்டோரி கலந்த திரைப்படங்களையும் நடிக்க தான் போகிறாரு. எல்லாரோட எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்குமோ அதுபோல் சூப்பராக நம்ம சண்முக பாண்டியனோட பட வாய்ப்புகள் வரப்போகிறது. நாமளும் தேட்டரை போய் கொண்டாடும் அளவுக்கு சண்முக பாண்டியனோட ஹேரியரை மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு உயர்த்தி கொண்டு போக வேண்டிய வருது. ரசிகர்களோட தான், எல்லா ரசிகர்களும் தான், கேப்டனோட ரசிகர்கள் இருந்தாலும் சரி, மற்ற ரசிகர்களாக இருந்தாலும் நம்ம சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களை மிகப்பெரிய ஒரு ஆளாக கொண்டு வர வேண்டும். அடுத்தடுத்த படத்தில் வாய்ப்புகள் தேடி வர வேண்டும். அதனை தொடர்ந்து திருமணமும் அவங்க அண்ணனுக்கும் ஆகணும், இவருக்கும் ஆகணும். நிறைய திரைப்படங்கள் நடித்து வருஷத்துக்கு 2-3 திரைப்படங்கள் விட்டால் தான் சினிமா துறையில் இப்போ இருக்க முறையில் நினைச்சு வர முடியும். ஏன்னா 10 படங்கள் வரல, 2 படம் கிட்டு கொடுத்தாலே போதும். அந்த நடிகரை மிக பிரபலமாக பேசுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம சண்முக பாண்டியனுக்கு இன்னமும் ஒரு சூப்பரான ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படங்கள் வரணும். இந்த 4 படங்களும் பொறுத்த வரைக்குமே நல்லா பார்க்கலாம். ஓரளவு 1-2 ஆவரேஜாக தான் அமைஞ்சிருக்கு. இதை விட பெட்டராக பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல ஒரு வசூல் கொடுக்க ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைய வேண்டும் என நம்ம இறைவனை பிரார்த்திக்கிறோம். PTN சினிமா சார்பாக நம்ம சண்முக பாண்டியன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஹாப்பி பர்த்டே பிறந்தநாள் வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கிடுவோம். குறிப்பாக சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவரோட ஈவினிங்கு நல்ல ஒரு போஸ்ட்டு இல்லைனா ஒரு திரைப்படங்களோட இது வெளியிடுவாங்க. அது நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம். பொதுவாக சண்முக பாண்டியன் பல்லாண்டு வாழ வேண்டும் என வாழ்த்துவோம். நிறைய திரைப்படங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக வர வாழ்த்து.